அதனால எந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்க சர்ச்ல மினிஸ்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி உருவாகலாம், நீங்களே உருவாக்கிடுங்க. அதான் நல்லது. அரேஞ்ச் மினிஸ்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் and don't be worried, a small crowd or a big crowd, it doesn't matter. ஒரு முறை நான் ஒரு கூட்டத்துக்கு எங்கள் சர்ச்சில் வீட்டில் ஒருத்தர் வந்து கேட்டார், பாஸ்டர் எங்கள் வீட்டுக்கு வாங்க, சின்ன ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், என் ரிலேட்டிவ்ஸ்லாம் கூப்பிட்டுருக்கேன், நீங்கள் வாங்கன்னு. சரி வரேன் அப்படி, அந்த டேட்டு நான் ஃப்ரீயாக தான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி. இப்போ அவர் உடனே தயங்கி சொன்னார், பாஸ்டர் நாங்கள் 10 பேர் தான் இருப்போம், உங்களை கூப்பிட்ற கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னார். சார் இதில் என்ன கஷ்டம் இருக்குன்னு. இல்லை நீங்கள் அவ்வளோ பெரிய சர்ச்சில் பேசுகிறீங்க, 10 பேருக்கு தான் எங்கள் வீட்டில் இருக்கும். நான் சொன்னேன், 2 பேர் என் நாமத்தினால ஒருமனப்பட்டால் நானே வந்துடுறேன்னு இயேசு சொன்னார். இயேசுவே 2 பேர் இருக்கும்போது வந்துடுறாருன்னா நான் வரதுக்கு என்ன, 10 பேர் இருக்காங்க ரொம்ப ஜாஸ்தி எனக்கு என்ன. ஸோ நாம வந்து அந்த மாதிரி ஏதாவது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சுட்டு டோன்ட் பிகம் சூஸி இன் மினிஸ்ட்ரி. எது கிடைத்தாலும் கை நேரிடும்படி கர்த்தர் செய்கிற எல்லாவற்றுக்கும் நம்ம உடனே ஓடும்போது பாருங்க, அந்த சோம்பலின் ஆவியை நம்ம என்ன செய்ய முடியும், முறிக்க முடியும். இப்போ இந்த மனுஷனுக்கு ஆண்டவர் வந்து 6000 நாள் சம்பளத்தை கையில கொடுத்தா கூட அவன் எழுந்து வேலை செய்யாம சும்மா உட்கார்ந்ததுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, செய்ய முடியாததுனால இல்ல. The first reason is laziness. ஒரு ஊழியக்காரனுக்கு இருக்கக்கூடாத ஒரு சுபாவம் என்னது சொல்லுங்க, laziness. சில கண்ட்ரிஸ்க்கு போகும்போது, ஸ்பெஷலாக மிடில் ஈஸ்ட்லாம் போகும்போது சில விசுவாசிகள் வந்து சொல்லுவாங்க, மோஸ்ட்லி நம்ம ஊர்லேருந்து வர்றவங்க எல்லாம் வேலை செய்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஃபீல்டில் தான் வராங்க. இப்போ மோஸ்ட்லி நர்சஸ் இந்த மாதிரி இருக்காங்க. அப்போ அவங்க சொல்லுவாங்க, பாஸ்டர் ஐம் ஆன் கால். ஆன் கால்னு அர்த்தம் என்ன, எத்தனை மணிக்கு கால் வந்தால் நான் ரெடியாக இருக்கணும், ஐ ஹேவ் டு கோ அண்ட் ஃபில் இன், நான் வந்து உடனே போய் அட்டன் பண்ணணும் அப்படின்னு. ஒரு உலகத்துக்கு வேலை செய்கிற ஒரு மனுஷனே ஆன் காலில் இருக்காங்க அப்படின்னா, கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற நம்ம அசதியாக இருக்கவே ஆன் கால் ஆல் த டைம்.